டேஸ்டியான ப்ரான் தொக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். எறாவை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, லெமன் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதை ஒரு மணி நேரம் ஊற வச்சுடுங்க. இப்போது ஒரு வாணலில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு இது கூடவே பெருஞ்சீரகத்தை நல்லா தட்டி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா, சின்ன சின்னதாக சாப் பண்ண 2 பெரிய சைஸ் வெங்காயம், கை நிறைய பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போது பெரிய சைஸ் தக்காளியாக 1 எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், கொஞ்சோண்டு ஜீரக பவுடர், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இந்த ஊற வச்சுருக்க ப்ரான்ஸை ஆட் பண்ணி கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா ப்ரான்ஸே கொஞ்சம் தண்ணி விடும். இதை மூடி போட்டு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே விட்டிங்கன்னா தண்ணியெல்லாம் சுண்டி போய் டேஸ்டியான ப்ரான் தொக்கு ரெடி ஆகிடும். இதை நீங்கள் வெள்ளை சாதத்துக்கு சுட சுட போட்டு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும்.